கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களும் அகமியம் பண்ணினோம். கர்த்தருடைய தேவ ஜனமே, கர்த்தர் நம்ம நடத்தி வந்திருக்கிற எல்லா பாதைகளிலும் அவர் நீதி உள்ளவர். இன்னைக்கு அழைக்கப்பட்ட பின்பு நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நாள் உபத்திரவம், பாடு, நெருக்கம், அவமானம், நிந்தை, இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரை நம்ம முறுமுறுத்து இருக்கிறோமா? இல்ல கர்த்தர் கரெக்டான சூழ்நிலையில இந்த உபத்திரவத்தையும் இந்த பாடையும் கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் சொல்றோமா? நிறைய பேரால இதை சொல்ல முடியாது, உண்மைதான். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை அவருக்கு கொடுக்கிறார் என்று. இன்னைக்கு அவரால் வருகிற சில சோதனைகள் உண்டு, அவைகள் நம்மளை சுத்த பொன்னாக விளங்க செய்கிறது. நமக்கு அவர் வைத்திருக்கிற பெரிய ஜீவ கிரீடம் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்கிறது. ஆனா அதே யாக்கோபு 1:13 வாசிக்கிறோம், அவனவன் தன் சுய இச்சைகளாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு அதுல போய் விழுந்துட்டு உபத்திரவத்தை அனுபவிச்சுட்டு கர்த்தர் மேல பழி போடுறோமா? இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க அவர்கள் இச்சைத்த உணவுகளை கேட்டார்கள், அவர்களுக்கு பிரியமான காரியங்களை சிலவற்றை கேட்டு கர்த்தரை கோபமூட்டி அவர்களுக்கு வைத்த பரம கானானுடைய பெரிய ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். இந்த நாள்ல அவங்களுடைய முறுமுறுப்பு கர்த்தர் அநீதி உள்ளவர்கள் சொன்ன ஒரே காரணத்தால பெரிய கானான் அவங்க இழந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி சொல்லாம எச்சரிக்கையா இருப்போம். இந்த இடத்துல நெகேமியா தன்னை தாழ்த்தி, ஆண்டவர் எங்களுக்கு வந்து எல்லாவற்றிலும் நீ நீதி உள்ளவர்பான்னு சொல்லிட்டார். இன்னைக்கு நம்மளும் அப்படியே யோபு போல நெகேமியா போல சொல்ல ஒப்பு கொடுப்போம். நம்மளை தாழ்த்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் அப்பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.